ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கெட்டி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். கோகோனட் ஆயிலில் செய்கிற சோப்பை நான் அவங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குப்பைமேனி சோப்பு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 175 கிராம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 87.500 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை இலை, குப்பைமேனி, வேப்பிலை 3மே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக சோத்துக்கத்தாழை. இன்றைக்கி நம்ம மொத்தம் 4 சோப்பு செய்ய போகிறோம். 4 சோப்பில் மொதல் சோப்பு நான் செய்கிற வீடியோவை இப்போ நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலில் நம்ம செய்கிற எல்லா சோப்பையுமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் காஸ்டிக் சோடா 88 நான் எடுத்திருக்கேன். ஆயில் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு குப்பைமேனியை கழுவி கொஞ்சம் ஈரத்தை உலர்த்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் வெயிட் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த குப்பைமேனியோட சாரோட அளவு 50 கிராம் இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒரு சில சந்தேகங்கள் வரும். ஸோ அதையே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போகிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த குப்பைமேனி கொஞ்சோண்டு வேப்பிலையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 கிராம் இருக்குது. நம்ம அரைச்சி எடுத்து இந்த கலவை 100 கிராம் இருக்குது. இந்த 100 கிராமையுமே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன் அப்படின்னா 50 கிராம் நம்மளுக்கு சக்கை வந்துடும். அதுக்கப்புறம் வாட்ரு 50 கிராம் தான் வரும். சக்கை நம்ம கொஞ்சம் நல்லாவே நம்ம மையாக அரைச்சி வச்சுருக்கிறனால நம்மளுக்கு ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆயிரும். திப்பி திப்பியாக இருக்காது. நீங்கள் மிக்சியில் நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் நீங்கள் இந்த ஆயிலில் நீங்கள் அரைச்சி வச்ச கலவையை பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் தண்ணி 50 கிராம் ஊற்றிருக்கேன். இந்த வேப்பிலை, குப்பைமேனி இதோட அளவு 45 கிராம். ஸோ நம்மளுக்கு மையாக அரைச்சிருக்கு. அது போக நான் மிக்சியை கொஞ்சோண்டு லைட்டாக கழுவி கொஞ்சோண்டு நான் தண்ணி சேர்த்தனால நம்மளுக்கு 100 கிராம் வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா 100 கிராமை மிக்ஸ் பண்ணிட்டேன். அது போக அந்த இலையை நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருந்தனால சாறு இன்னும் நம்மளுக்கு க்ரீன் கலராகவே கிடச்சிது. சரி, அதை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா தண்ணி அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சோப்பு நம்மளுக்கு அளவு வராது. இப்போ என்னோடய கணக்குப்படி 110 கிராம் அளவுக்கு நான் இந்த அரைச்சி வச்ச கலவையை நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா க்ரீன் கலராக வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலவையோட அளவை நம்ம கூட்டிக்கணும். இல்லை லைட் க்ரீன் போதும் அப்படின்னா நீங்கள் 50 கிராமோ இல்லை 60 கிராமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நல்ல க்ரீனாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 110 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம 500 கிராம் அளவுக்கு தான் நம்ம சோப்பு தயார் பண்ண போகிறோம். அளவுகள் எல்லாமே 500 கிராமுக்குரியது. அதாவது 175 கிராம் வாட்டர், 87.500 கிராம் காஸ்டிக் சோடா. நீங்கள் 86 கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை 88 எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம்
இந்த அரைச்சி வச்ச கலவை இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கலவையை வந்து நம்ம 110 கிராம் வந்து எடுத்துருக்கோம். தண்ணி வந்து நீங்கள் உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் வந்து சாதா தண்ணிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நான் எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை நான் சாதா வாட்டரை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சோப்பு வரவே இல்லை, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதிலேருந்து நான் வாட்ரு வந்து மினரல் வாட்டரே நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வாட்டரில் காஸ்டிக் சோடாவை நான் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு லே வந்து ரெடி ஆயிடுச்சு. அது போக சென்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்டர்னல் ஆயிலுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கலவைக்கு நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா, சென்ட்டும் எஸ்டர்னல் ஆயிலும் நம்ம சேர்க்குறோம். நல்ல க்ரீன் கலரில் இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்மளுக்கு 45 நாள் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலரே நம்மளுக்கு கிடைக்காது. தயவாய் நல்ல க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் லேயை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மிக்சிங்கில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆயில், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கலவை, அதுக்கப்புறம் லே 3யுமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங் ப்ராசஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாவது நம்மளுக்கு ஆகும். சில நேரங்களில் நம்மளுக்கு 1 மணி நேரம் கூட நம்மளுக்கு ஆகும். ஆனால் எப்பயுமே இந்த 1 லிட்ரு கப்பில் தான் நான் வந்து 500 கிராம் அளவுக்கு சோப்புக்கு நான் எப்பயுமே ரெடி பண்ணுவேன். ஏன்னா நம்ம பொதுவாக வந்து சமைப்போம் இல்லையா? சமைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த அளவுகள்லாம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு சமைக்கிறப்ப ரொம்ப சிரமப்பட்டு போவோம். அதுக்கப்புறம் சமையலை பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணால் பார்ப்போம். அப்படியே கையில் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எல்லாமே எடுத்து போடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் இதுவும். அளவுகள் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு போக போக வந்து பழகிரும். இதை வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம போக போக புரிஞ்சுக்குவோம். நான் பொதுவாக இந்த 1 லிட்ரு இந்த அளவில் இதை வந்து நான் இவ்வளோ தான் கரெக்டாக எனக்கு வந்து வரும். 500 கிராம் சோப்புக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதோட அளவு வந்து இவ்வளோ தான் இருக்கணும். எல்லா மிக்சிங் நம்ம பண்ணுறப்ப எப்பயுமே நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. வேணும்னா நீங்கள் பிளாஸ்டிக் வாளி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை 500 கிராம் சோப்பு அளவுக்கு நீங்கள் செய்கிறப்ப அந்த அளவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்பயுமே மிக்சிங் வந்து பண்ணுறப்ப கரெக்டான அளவில் நம்மளுக்கு வந்துடும். நல்ல க்ரீனாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இன்னும் க்ரீன் வேணும் அப்படின்னா நம்ம அந்த சக்கையை வந்து நல்லா அரைக்கிறோம் இல்லையா, அந்த சக்கையை இன்னும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சக்கையாக இருந்தால் திப்பி திப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து இருக்காது. நான் காட்டுறேன், என்னோடய சோப்பில் கண்டிப்பாக நான் வந்துட்டு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவது ஆகட்டும். அப்போ தான் அந்த சோப்போட கலரும் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அதை வந்து அதில் வந்து நம்ம கை கழுவுறப்ப இந்த திப்பி திப்பியாக எதுவும் இலைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த மிக்சிங் பண்ணுறோம் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த சைடு நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரே சைடு தான் நம்ம வந்து சுற்றணும். லெஃப்ட்னா லெஃப்ட் சைடே நம்ம கடைசி வரைக்கும் சுற்றணும். ரைட்னா ரைட் சைடே கடைசி வரைக்கும் நம்ம மிக்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். நல்லா டார்க் ஆகிடுச்சு பாருங்களேன். கலர்ஸ் வந்து பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் திக்னஸும் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு ஒரு சரியான பதம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே என்னால் வந்து வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல. எந்த அளவுக்கு என்னால் வீடியோஸ் வந்து எடுத்து உங்களோட ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து தொடர்ந்து இனிமேல் வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன்.
நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரியான பதத்தில் இருக்குது. இதை நான் அப்படியே வந்து மோல்டில் ஊற்ற போகிறேன். மோல்டில் ஊற்றுறப்ப எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. ஸோ அதனால் மோல்டில் நான் ஊற்றின பிறகு இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் 12 சோப்புக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது போக 20 கிராம் சோப்பில் ஒரு 5 சோப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஊற்றி நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நான் காய வச்சுருக்கேன். இந்த 1 மணி நேரம் காஞ்ச பிறகு இதை நம்ம மோல்டுலேருந்து எடுக்க போகிறோம். சோப்பு எடுக்கிற வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ண முடியல. சோப்பு எடுத்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த சோப்பு எல்லாத்தையுமே மோல்டுலேருந்து எடுக்க போகிறேன். இன்னொரு சோப்பு வந்து நான் தயார் பண்ண போகிறேன். அந்த தயார் பண்ண வீடியோவை நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து மோல்டுலேருந்து சோப்பை நான் எடுத்துகிட்டேன். இந்த சோப்பை அப்படியே வந்து பட்டர் ஷீட்டுக்கு மேலே வச்சு நான் காய வச்சுருக்கேன். மோல்டுலேயும் ஆயில் தடவி ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.